தமிழக தேவர் பேரவை, நாடார் பேரவை, முக்குளத்தூர் கழகம், அகில இந்திய பறையர் பேரவை, இப்படி ஜாதிகள் எல்லாம் பிரிந்து ஒவ்வொருவரும் அரசியல் பின்னணிக்காய், அரசியல் லாபங்களுக்காய் தனித்தனியாய் கீழ் சாதிக்காரர்கள் எல்லாம் சங்கம் துவங்குவார்கள் என்று அப்போது தெரியாது. அம்பேத்கர் ஆரியர்கள் இந்திய நுழைவு நம் நாட்டிற்கு ஒரு சாபக்கேடாக அமைந்தன. முகலாய ஆட்சி காலம் வரை கூட இந்த அளவிலான ஜாதி கலவரங்கள், பூசல்கள் இல்லாமல் தான் இருந்தது. அதன் பின் நான் மேல் சாதிக்காரன், நீ கீழ் சாதிக்காரன் என்ற பேதங்கள் மனிதனை இழிவாக கருதும் சூழ்நிலை. மேல் ஜாதிக்காரன் கோவிலுக்கு கீழ் ஜாதிக்காரனுக்கு அனுமதி இல்லை. கீழ் ஜாதிக்காரன் தேநீர் விடுதிகளை சிரட்டை என்னும் கொட்டாங்குச்சியில் தேநீர் அருந்தும் பரிதாபம். மேல் ஜாதிக்காரன் தெருவில் கூட கீழ் ஜாதிக்காரன் நடமாட முடியாத பரிதாபம். மேல் ஜாதிக்காரனை எதிரில் பார்த்தால் கீழ் ஜாதிக்காரன் தோல் துண்டை எடுத்து கக்கத்தில் வைத்துக் கொள்ளும் பரிதாபம். இப்படி புறையோடி போயிருக்கும் அவலநிலை கண்டு சட்டம் படித்துள்ள என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. சட்டம் வகுத்தேன், அரசியல் சட்டத்தை நிர்மாணித்தேன், கை நிறைய சம்பாதித்தேன் என்பதெல்லாம் எனக்கு பெருமை அல்ல. பிராமணனும் பறையனும் ஒரே கோவிலுக்குள் எதிரெதிரே நின்று கடவுளை தரிசிக்கும் நிலைக்கு போராடி அதில் ஓரளவு வெற்றி பெற முடிந்ததே எனக்கு பெருமை. கடுமையாகவே எதிர்த்தேன், கடுமையாகவே போராடினேன். ஆனால் ஒரு வகையில் பறையன் அப்போது அமைதியாய் இருந்ததால் பாவமான நிலையில் இருந்தான், பரிதாபமாக இருந்தான். அதனாலேயே அவன்பால் எனக்கு இரக்கம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைய நிலை என்னங்களும் பெரும் கூட்டமும் ஆவேசமும் தொட்டதற்கெல்லாம் அறிவாளை எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு எதிராக ஓடுகிறது. ஏன் இவர்களுக்காய் குரல் கொடுத்தோம் என்று எண்ண தோன்றிய தேவன் எப்போதும் அறிவால் எடுப்பான். அறிவால் எடுப்பது அவன் ரத்தத்தில் ஊறியது. உனக்கு யார் கற்றுக் கொடுத்தார்? வாக்குமூலத்தில் உன்னை கண்டிக்கவே வந்தேன், பெருமைப்பட வரவில்லை. பறையா, எதற்கு உனக்கு இந்த ஆவேசம்? உனக்கு உரியதுதான் உனக்கே கிடைக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு போயிருந்தேனே. அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் உனக்கு சலுகைகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறார்களே. நாற்காலியும் குளிர் அறையும் உன்னால் நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்றா? உங்களில் எத்தனை பேர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே? எல்லாம் கிடைக்கிறதே. உன்னை கோவிலுக்குள் அனுமதித்தோம், வணங்க, வாலாட்ட அல்ல. உன்னை டீக்கடைக்குள் அனுமதித்தோம், குடிக்க, குதர்க்கம் விளைவுக்கு அல்ல. ஒன்றாக அமர்ந்து உண்ண வைத்தோம், உணவருந்த, ஓலையிட அழித்தோம், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அழிப்போம். அதற்காக தடியெடுத்தவனெல்லாம் தலைவனாக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே. இதற்காகவா உனக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம்? தென் மாவட்டங்களில் எத்தனை வன்முறைகள், எத்தனை சச்சரவுகள், வெட்டு குட்டுகள். சகோதரா, தவறு. சண்டையை ஓரம் கட்டிவிட்டு சமாதான கொடி தூக்கு. சரி சமமாக உன்னை எல்லோருக்கும் வழி நடத்துகிறார்கள், சந்தோஷப்படும். நமக்கு இந்தியாவில் பெரும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று நன்றியோடு நடந்து கொள். அழைத்தவன் பின்னால் எல்லாம் போகாதே, அமைதியாக. உன் அமைதி கண்டு உனக்காய் குரல் கொடுக்க நினைத்த நிறைய அம்பேத்கர்கள் உருவாக வேண்டும். ஐயோ, அவனுக்கா குரல் கொடுப்பது என்று ஐயப்பட வைத்து விடாதே. எச்சரிக்கிறேன், டாக்டர் அம்பேத்கர்.